இது உண்மையாகவே அனைத்து கட்சி கூட்டமா, ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளின் கூட்டமா என்பது எங்களுக்கு புரியவில்லை. இது மூன்றாவது மொழியை படிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் கண்டிப்பாக படிச்சாகணும். தமிழ் படிப்பது கட்டாயம் என்று இருக்க வேண்டும். எம்ஜிஆரை பார்த்து கட்சி ஆரம்பித்து யாரும் சக்சஸ்ஃபுல்லா வந்ததே இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறமா நீங்க யாருமே சக்சஸ்ஃபுல்லா கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க. வடிவேலு போனார்னாக்கா விஜயை விட ஜாஸ்தி கூட்டம். இந்த விஜயலட்சுமி விஷயத்துல கூட அவர் பேசிய பேச்சுக்கள் மிக அருவருப்பாக இருக்கிறது. பெரியார் என்றது யாரும் கொஸ்டின் பண்ணது கிடையாது. இப்ப தந்தை ஸ்டாலின் சொல்லி இருந்தாக்கா அவங்களுக்கு யாரும் கொஸ்டின் பண்ணிருக்கோம். அப்பா என்ற சொல் அது எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அதுதான் தவறா போயிடுச்சுன்னு. தமிழ் வணக்கம் சார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு லோக் ஜனசக்தி கட்சிக்கு அழைப்பு வந்திருக்கா சார்? இல்ல, அழைப்பு இல்ல சார். ஒரு தேசிய கட்சி நீங்க, உங்களுக்கு அந்த அழைப்பு வரல அப்படின்றத நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? இல்ல, அவங்க சொன்னது, முதலமைச்சர் பேட்டியில சொன்னது, பதிவு பெற்ற எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பெற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு இருக்கிறது என்றுதான் கூறினார். ஆனால் நீங்க எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, பதிவு பண்ண மற்ற ஸ்டேட்ல ரெகனைஸ் ஆன பார்ட்டிகள், அங்கீகரிக்கப்பட்ட வேற மாநிலங்கள்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், இவைகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 61 கட்சிகள் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற லிஸ்ட்லயே. அதுல 14வது பொசிஷன்ல லோக் ஜனசக்தி பார்ட்டி இருக்கிறது. அது அவர்கள் மறந்திருப்பார்கள் என்று நாங்களும் ஒரு லெட்டர் கொடுத்தாச்சு, ஒரு கடிதம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அட்ரஸ் பண்ணி அனுப்பிச்சோம். அவங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இது சிஎம் தான், சிஎம்க்கு மாத்தி எழுதி அனுப்பிச்சிருக்கோம். இது உண்மையாகவே அனைத்து கட்சி கூட்டமா, இல்லை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளின் கூட்டமா என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஒருவேளை இந்தியா கூட்டணியின் கூட்டமாக என்று கூட இது சந்தேகமாக இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு 45 கட்சிகள் பேரை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் பதிவு செய்யப்படாத கட்சிகளும் இருந்தது. பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சிகள் தமிழகத்துல வலுவாக இருக்கும் பொழுது அவர்களை தவிர்த்து இவர்களை மட்டும் கூப்பிடுவதற்கான காரணமா யாரை பாக்குறீங்க? அதிகாரத்துடைய செயல்படாது. மற்ற கட்சிகளை, எந்த கட்சிகளை கூப்பிட்டு இருக்கிறாங்கன்றதை விட எங்களுடைய கட்சியினுடைய நிலைமையை நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய கட்சி பீகார் மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 5 எம்பிக்கள் இருக்கிறார்கள். பீகார் மாநிலம் மட்டுமல்ல, நாகாலாந்து மாநிலத்திலும் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். நாகாலாந்து மாநிலத்திலும் எங்களுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 2 மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்களுடைய லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ். அது அந்த 2 மாநிலங்கள் அல்லாமல் அருகாமையில் நடந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த தேர்தலில் எங்களுடைய எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ போட்டி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 3 மாநிலங்களில் எங்களுடைய பாராளுமன்ற, அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் எங்களுடைய கட்சிக்கு அழைப்பு வரும். இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு வழக்கு நீதிமன்றத்துல வந்துச்சு. நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் குறிப்பிடும் போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பதிவை தெரிவித்து அந்த கூட்டத்துல கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க. எங்களை கூட்டத்துல கலந்து அழைக்க அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு கட்சி கேட்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நான் இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்க இந்த கட்சி 2000 தோன்றுவித்து தமிழகத்துல 2002 ஆரம்பித்ததிலிருந்து நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும், உள்ளாட்சி மன்ற தேர்தல், அசம்பிளி தேர்தல்கள், ஒரு சில பாராளுமன்ற தேர்தல்களில் நாங்கள் போட்டியிடாமல் இருந்திருக்கலாம். எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் போட்டியிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல கண்டிப்பாக இருக்கிறது. சென்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்க சிம்பல் கேட்டு, எங்களுடைய சிம்பலை கேட்டு அப்ளை பண்ணும் பொழுது என்னுடைய பெயருக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனே என்னுடைய பெயரை மென்ஷன் பண்ணியே, மாநில தலைவர் என்று மென்ஷன் பண்ணியே கடிதம் எங்களுக்கு அனுப்பி நாங்கள் கேட்ட சிம்பலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். திராவிட கழகங்களுடைய இந்த ஆட்சியில, அதாவது அதிமுக ஆட்சியின் போதாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில இருக்கட்டும், அந்த அரசினுடைய கொள்கைகளை, செயல்பாடுகளை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ
தீவிரமான கருத்துக்களை நீங்க பொதுவெளியில பகிராத காரணத்தினால் அவங்க உங்களை ஒரு கட்சியா கருதுங்க. இல்ல இருக்கலாம். நான் எப்பொழுதுமே எங்களை பொறுத்தவரை நல்லது செய்யும் பொழுது அதை பாராட்டவும், மக்களுக்கு தீங்காக இருக்க விஷயங்களை கண்டித்தும் தான் இருக்கவே தவிர ஒரு சார்பு நிலையை நாங்கள் என்றைக்குமே எடுத்ததில்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக முன்னணியில் எங்களுடைய அகில இந்திய கட்சி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரையில் இங்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை பாராட்டியும் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை கண்டித்தும் தான் இருக்கிறோமே தவிர ஒரு சார்பு நிலையை நாங்கள் என்றைக்கும் எடுத்ததில்லை. தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த மும்மொழி கொள்கையை வலியுறுத்தும் பொழுது ஹிந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு மோடி அரசு மாற்றியிருக்காங்க. அப்படியும் இந்த சர்ச்சைகள் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொன்னு திராவிட சித்தாந்தங்கள் மீது பிடிப்புள்ள ஒரு மனிதர் அப்படின்னு நீங்க இரண்டு பக்கமும் இருக்கீங்க. இப்ப இந்த ஹிந்தி அல்லது மூன்றாவது மொழி வேண்டும் நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வேண்டாம் தான் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து வேண்டாம் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் மூன்று மொழிகள் கற்று இருக்கக்கூடிய மாநிலங்கள் எவை? எனக்கு தெரிந்து இந்தியாவில் மூன்று மொழிகள் கம்பல்சரியாக நடைமுறையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறதா என்பதே என்னுடைய சந்தேகம். தமிழ்நாட்டை தவிர்த்து அனைத்து மாநிலங்களும் 3 மொழி நடைமுறையில் இருக்கிறது. கேரளால பாத்தீங்கன்னா ஹிந்தி கட்டாயம், ஆங்கிலம் இருக்கிறது, அவங்க மலையாளம் படிக்கிறாங்க. அதே மாதிரி தெலுங்கு மக்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பீகார் மற்ற கட்டாயம் இல்ல, நீங்க ஹிந்தி கட்டாயம் படிக்கிறாங்க. கட்டாயம் அவங்க பாடத்தை விரும்பி படிக்கும் பொழுது ஹிந்தி மட்டும் இல்ல, ஒரு சில இடத்துல பிரெஞ்சு படிக்கிறாங்க, ஒரு சில இடத்துல ஜெர்மன் படிக்கிறாங்க, ஒரு சில இது என்ன ஆயிடும்னாக்கா நீங்க மூன்றாவது ஒரு மொழியை எதற்காக படிக்க வேண்டும்? ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் பொழுது ஒரு பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம், ஒரு அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது அதற்கான உரிய காரணம் சொல்ல வேண்டும். பல மொழிகளை கற்பவன் பல மனிதர்களுக்கு மொழிகள் எப்படி வேணாலும் கற்று நம்ம நரசிம்மராவ் இருந்தார், கிட்டத்தட்ட பிரதமராக இருந்தோம் 14 மொழிகள் பேசுவார் என்று சொல்லுவோம். மொழிகளை கற்றுக்கொள்வது என்பது எனக்கு கூட 4 மொழி பேசும். மொழிகளை கற்றுக்கொள்வது நம்முடைய ஆசை. இப்ப நீங்க 4 மொழி பேசுறதுனால நீங்க ஒரு தலைமை பொறுப்புல இருக்கீங்க. இப்ப உங்க தேசத்துல அது ஒரு காரணம் இல்ல, அது ஒரு தேசிய தலைவரோட நீங்க பேசும்போது ஹிந்தியில தானே பேசுவீங்க? இல்ல, நான் எங்க தேசிய தலைவரோட ஆங்கிலத்துல, எங்க தேசிய தலைவர் ஆங்கிலத்துல புலமை அதிகமாகும். முன்னாடி இருந்த தேசிய தலைவரும் சரி, கட்சியை ஆரம்பிச்ச தேசிய தலைவரும் ஆங்கில புலமை ஜாஸ்தியா இருந்து நான் ஆங்கிலத்துல தான் பேசுவேன். ஆனா அதுக்காக கீழே இருக்கிற தலைவருக்கு கூட ஹிந்தியில பேசுவேன். அது நான் பேசுறது தந்தையார் வந்து ஹிந்தியில ரொம்ப புலமை மிக்கவர்னு கேள்விப்பட்டேன். இல்ல, எங்க தந்தையார் ஹிந்தியே பேசுவார். அவருக்கு என்னை விட கொஞ்சம் கம்மியா தான் பேசும். அதாவது மொழியை கற்றுக்கொள்வது, பல மொழிகளை கற்றுக்கொள்வது அவரவர்களுடைய விருப்பமும் தேவையையும் பொறுத்தது. அதுதான் இங்க ஏன் வந்து விருப்பமா தேர்ந்தெடுக்க அந்த மாணவர்களுக்கு ஏன் விட மாட்டீங்க அப்படின்ற தேர்ந்தெடுக்கலாமே. யார் வேண்டாம்னு சொல்றாங்க? நீங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது, நீங்க எப்ப மூன்றாவது மொழி ஒரு பாடமே அதிகமாக மொழி, ஒரு பாடம் 7 பேப்பர் எழுதுறாங்க, அது 8 பேப்பரா எழுதும் பொழுது அந்த மாணவருக்கு சுமை இல்லை. சரி, சுமை, அந்த சுமையினால வரக்கூடிய நன்மை என்ன? இது வந்து ஆங்கில கல்வி படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இன்றைக்கு கடந்த ஒரு 2 மாதங்களாக அமெரிக்கால இருந்து இல்லீகல் இமிகிரண்ட் உங்களுக்கு திருப்பி அனுப்புறாங்க. அவங்க பிளேன்ல அனுப்புறாங்க, செயின்ல கட்டி அனுப்புறாங்க. 330 பேர். இது வரைக்கும் வந்திருக்கிற 330 பேர்ல ஒருத்தர் கூட சவுத் இந்தியால இருந்து இல்ல. இங்க சவுத் இந்தியால 3வது மொழி இல்ல. ஆனா 3 மொழி தமிழ்நாட்டுல தான் 3வது மொழி கட்டாயமானது. கேரளால இருக்கு, ஆந்திரால இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கலாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கம்பல்சரியாக ஒரு பாடத்தை, நான் இன்னொரு பாடத்தை படிக்கிறேன்னு வச்சுங்க. நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 4-5 கெமிஸ்ட்ரி இருக்கு. நீங்க இது 3வது மொழியை படிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? கட்டாயம் 3வது மொழியை படிக்க வேண்டாம் நினைக்கக்கூடிய சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க குழந்தை ஏன் அரசு? அது வேற. நீங்க தனிப்பட்ட முறையில் இருக்கிறவங்களுக்கும் பிசினஸா பண்றவங்களையும் நீங்க குழப்பாங்க. அதே திராவிட சித்தாந்தங்கள் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு அலுவலகம் நடத்துறதையோ ஒரு பள்ளி தொழிலாக செய்பவர்களுக்கும் நீங்க அரசாங்கம் கம்பல் பண்ணா, நான் கேட்கறது ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. 3வதாக ஒரு மொழி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்ன? கற்றுக்கொள்வதால் என்ன சார் பிரச்சனை இருக்கு? அதுவும் சொல்லுங்க. அதுதான் ஏன் படிப்பு தரம் குறைஞ்சிரும் சொல்லுங்க. இல்ல, நீங்க
என்ன படிப்பு திறன் ஜாஸ்தி ஆயிடும்ன்றீங்களா? ஆமா சார், கண்டிப்பா. என்ன எப்படி ஜாஸ்தி ஒரு லாங்குவேஜ்ல புரியாத ஒரு விஷயம் அதே இன்னொரு லாங்குவேஜ்ல படிக்கும் போது அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இருக்கிறதுலயே பெஸ்ட் லாங்குவேஜ், உலகம் பூரா பேசுற லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோம். ஆமா, இருக்கிறதுலயே பழையமான மொழி, இது மாதிரி இலக்கணங்கள் எந்த மொழியிலயும் இல்ல. இது மாதிரி இலக்கியங்களும் இலக்கணங்களும் இல்லாத மொழி இல்ல. இந்த மொழியை நம்ம படிக்கிறோம். தமிழை ஆய்வு யார் படிச்சிருக்காங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் அடிப்படையே தெரியும். தமிழ் சுத்தமா பேச தமிழ் நீங்க 3வது மொழியை கம்பல்சரியா கொண்டு வந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகள் எங்க போச்சு? ஒரிஜினலா இருக்கக்கூடிய மொழிகள். நாங்க பீகாருக்கு அடிக்கடி போவோம். பீகாரினுடைய ஒரிஜினல் மொழி வந்து போஜ்பூரி. எத்தனை பேர் அங்க போஜ்பூரி பேசிட்டு இருக்காங்க? எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க. ஒரிஜினல் அந்த மொழி உருவானது இந்தியாவிலேயே முதலா யூனிவர்சிட்டி தொடர்ந்தது அந்த ஊர்ல தான். இயற்கை வளங்கள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல முதலாக இருந்த மாநிலங்களில் ஒன்று. அந்த பீகாரினுடைய தாய்மொழி போஜ்பூரி. எத்தனை பேர் போஜ்பூரி அங்க பேசுறாங்க? இது என்னத்தினால வருதுன்னாக்கா, 3வதாக ஒரு புதிய மொழியை கத்துக்கொள்ள இந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில இது செயல்படுத்தப்பட்டால் தாய்மொழி கட்டாயம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருது இல்லைங்களா? இப்ப தமிழ்நாட்டுல ஆங்கிலம் பள்ளி நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 3வது மொழியில 5 மொழியில 10 மொழி கூட கத்துக்கலாம். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல சார். எவ்வளவு மொழி வேணா நீங்க கத்துங்க. அது வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பொறுத்தது. நான் வந்து மகாராஷ்டிரால போய் வேலை செய்யறேன்னாக்கா 2 மாசத்துல நான் மகாராஷ்டிரா மராட்டி கத்துக்கினாதான் நான் சர்வே ஆகும் இல்லீங்களா? ஒரியால போய் வேலை செய்யறேன்னா ஒரியா கத்துக்கினா, நீங்க நிறைய இடங்கள்ல இந்திய வந்து ரெகனைஸ் பண்றது இல்லை, உங்களுக்கு தெரியறது இல்லை. பெங்கால்ல போய் நீங்க பெங்காலில பேசினாதான் உங்களுக்கு பதில். அந்த இதெல்லாம் வந்து நான் சொல்றது ஒரு 15-20 வருஷம். இன்னைக்கு அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வெஸ்ட் பெங்கால்ல போயிட்டு கல்கட்டால போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். 25-30 வருடங்களுக்கு முன்னால நான் எனக்கு அதை கூட ஹிந்தியில பேசும்பொழுது அவன் ஆன்சரே பண்ண மாட்டான். எனக்கு பெங்காலியும் தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல கேட்டா ஆன்சர் பண்றேன். பெங்காலில பேசினாதான் அவன் மரியாதை கொடுத்துருக்க இடத்துல இன்னைக்கு அந்த பெங்கால் மொழியினுடைய பழைய கலாச்சாரங்கள்ல எங்கேயோ ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மொழியை பினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய கல்ச்சர் ஈஸியா ஆயிடுச்சு. 3வது மொழியை நம்ம எதிர்க்கிறோம், நீங்க அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆனா தாய்மொழியை கட்டாயப்படுத்துவது இந்த அரசுக்கு என்ன தடை இருக்கும்? கண்டிப்பா உறுதி பேசும் மாணவர்கள் வந்து தமிழ் எழுதணும் கட்டாயம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது அடிப்படை அதெல்லாம் தவறு. அந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் கண்டிப்பாக படிச்சாகணும். அது குறித்து யாருமே ஒரு அறிக்கை வெளியிட மாட்டாங்க. அது கட்டாயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயம். தமிழ் படிப்பது கட்டாயம் என்று இருக்க வேண்டும். அது எங்க இருக்குதுனாக்கா, எங்க இல்ல கட்டாயமாக இல்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளில், கேந்திரிய வித்யாலயா போன்ற பள்ளிகளில் தமிழ் கட்டாயம் இல்லை. நீங்க எல்லா இந்த மொழிகளை வந்து மற்ற மொழிகளை கத்துக்கணும்னு விரும்புறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, நான் படிக்கும் போதெல்லாம் சிபிஎஸ்இ கிடையாது. நான் 70களில் சிபிஎஸ்இ கிடையாது. இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் இது வந்து இந்த அரசாங்கம் இல்ல, காங்கிரஸ் அரசாங்கம் எந்த அரசாங்கம் பண்றதுன்றதுக்காக சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகமாக ஏன் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சென்ட்ரலைஸ்டு காலேஜஸ் இருக்கு பாருங்க, டைம் காலேஜஸ், ஐஐஎம், ஐஐடி போன்ற கல்லூரிகளில் இடம் வாங்கணும்னாக்கா சிபிஎஸ்இ படித்திருந்தா அதுல இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸி என்று. இதனாலதான் சிபிஎஸ்இ மோகம் அதிகமாகும். நீங்க அன்றைக்கு நான் 5வது வரைக்கும் தமிழ்ல தான் படிச்சேன். எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழ்ல தான் படிச்சேன். பியூசி நான் படிக்கும் போதெல்லாம் எஸ்எஸ்எல்சி பியூசி படிக்கும் போதுதான் ஆங்கிலத்துக்கு. அதுக்கு நீங்க இது போன்ற தமிழ்லயே எல்லா கோர்சஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ரியில இருந்து எல்லாமே தமிழ்ல இன்னைக்கும் இருக்கு. ஆனா நீங்க வந்து நீங்க 3வது லாங்குவேஜ படிக்கணும்னு சொல்றீங்க. 3வது லாங்குவேஜ்ல படிச்சா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ, அதனால ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ வேலைக்கு போறதுக்கோ, வேலை வாய்ப்புகளுக்கோ, இல்ல வாழ்க்கையில முன்னேறதுக்கோ வழி இருக்கா சொல்லுங்க. 3-4 லாங்குவேஜ் இந்த கல்வியினுடைய தரம் இப்ப இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி, அந்த காலத்து பியூசி, அந்த காலத்து டிகிரின்னு சொல்லுவாங்க. முடிச்சுட்டு வெளியில வர மாணவர்களுக்கு வந்து தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல ஒரு முழுமையா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்து எஸ்எல்சி, ஓல்டு எஸ்எஸ்எல்சின்னு சொல்றவங்க தமிழும் ஆங்கிலமும் நல்ல புலமையா பேசுறாங்க, எழுதுறாங்க, கண்கூடாவே பார்க்கிறோம். இந்த கல்வியினுடைய தரம் இன்னைக்கு குறைந்து போயிருக்கு அப்படின்றத நடைமுறை
தலைமுறை இல்ல, உண்மையாக கல்வி தரம் குறைந்து போயிருக்கிறதுன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். கற்றுக் கொடுக்கிற முறைகள் இப்போ ஜாஸ்தி கம்மியா நாங்க படிக்கும் போதெல்லாம் 40 பேர் 30 பேர் தான் கிளாஸ்ல இருக்கு. இன்றைக்கு அது கிளாஸ்ல 100 பேர் 200 பேர் இருக்கும் பொழுது க்ளோஸ் அட்டென்ஷன் இருக்கிறது இல்லை. அண்ட் பசங்களுக்கும் அதிகமான டைவர்ஷன்ஸ். நாங்க படிக்கும் போதெல்லாம் 600க்கு 400 மார்க் எடுத்தாலே பெரிய விஷயம். இன்றைக்கு 600க்கு 590 மார்க் எடுக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்க என்னன்னா 2வது ஜெனரேஷன் 3வது ஜெனரேஷன். என்னுடைய ஜெனரேஷன் வந்து எனக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல டிகிரியே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்திய இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்ப நீங்க கண்கூட பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு இருந்த அந்த எழுச்சி வீரியம் இன்னைக்கு இல்ல அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நாளடைவில் கண்டிப்பாக இருக்காது. ஆனா இது வந்து தாய்மொழிக்கு என்றைக்கு தமிழுக்கு என்றைக்கு ஆபத்து வருதோ அதை தமிழர்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்கும். நீங்க என்ன வழியிலனா கொண்டு வாங்க, ஏதாவது வேற வேற வழியில வேற வேற பெயர்கள் வைத்து கொண்டு வந்தாலும் தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்று தனியாக ஒரு பாரம்பரியம் இருக்கு. இந்த பாரம்பரியத்தை புரிந்து கொண்டு நடந்தால் எல்லோருக்கும் நல்லது. பாண்டிச்சேரியில வந்து அந்த ஹிந்தி கட்டாயமா ஒண்ணும் இல்ல சார். இப்ப இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளாகட்டும், தமிழ்நாட்டுல தமிழுக்கு என்ன தேவையோ, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பேசி அதை கொடுத்து வந்தார்கள் என்றால் திமுக அண்ணா திமுகவை தோற்கடிப்பது ஈஸி. திமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புகைச்சல் அதை நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எடப்பாடியார் அவர்களுடைய பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணித்திருப்பது, வேலுமணி அவருடைய இல்ல திருமணத்தை எடப்பாடி அவர்கள் புறக்கணித்திருப்பது, அண்ணாமலைக்கான வரவேற்பு, இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இங்கேயே ஒரு ஏக்நாத் சின்ன உருவாகலாம், அதுல வந்து சந்தேகமே இல்லை. இன்றைக்கு எல்லா மாநிலத்திலையும் வேற வேற எந்த வழியிலாவது ஆட்சியை கலைக்கவோ ஆட்சி பிடிக்கவோ முடியும். ஏனென்றால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் கொள்கை பிடிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். தமிழகத்துடைய ஏக்நாத் சிண்டேவா திரு வேலுமணி அவர்கள் இருக்கலாம், வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இவரு இல்ல, வேலுமணி இல்ல, இன்னொருத்தரும் உருவாகலாம், வேற யாராச்சும் கூட உருவாகலாம். பதவிகள் தானே, பதவி ஆசைகள், அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கு பாதுகாப்பு, இவைகள் எல்லாம் கிடைக்கிற இடத்துக்கு போறதுன்றது சகஜம் தானே. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அது ஒரு தேர்தல் இல்லாம ஒரு கட்சி கொண்டு வரப்போம், அது ஒரு தேர்தல் நின்ற பிறகுதான் பார்க்க முடியும். எனக்கு என்னவோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எடப்பாடியுடன் சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு வேண்டாம் மாறலாமே தவிர சிம்பலை ஃப்ரீஸ் பண்றது இந்த வேலையெல்லாம் நடந்ததுன்னா எடப்பாடிக்கு தான் ஒரு பெரிய பாஜகவோட கூட்டணியை கடுமையை எதிர்க்கிறதுனாலதான் அவர் வந்து ஓரங்கட்டப்படுகிறார். அதற்கான முயற்சிகளை நீங்க இப்போ 2 கட்சி பெருசா இருக்குங்க. 3வது கட்சி வரணும்னா கர்நாடகத்துல இருந்து ஆந்திரால இருந்து ஓட்டு வாங்கி இங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியாது. இருக்கிற திமுக பலவீனப்படுத்தியோ அண்ணா திமுகவை பலவீனப்படுத்தியோ அடுத்த கட்சி வளர முடியும். இன்றைக்கு திமுகவை பலவீனப்படுத்த முடியுமா? அதற்கான முயற்சி விஜய். திமுக என்னென்ன சொல்லுகிறதோ அந்த கொள்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அரசியல் எதிரி என்று சொல்லுகிறார் இல்லையா? இப்ப இங்க வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பயங்கர எதிர்ப்பு இருக்கிறதுனால கொள்கை எதிரி என்று இந்த அரசுக்கு எதிரான, அரசுக்கு சாதகமாக வரக்கூடிய ஓட்டுகளை வாங்குவதற்கு விஜய் இது ஒரு இணை போறதுல தனித்து. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜனங்களை வந்து ஒரு அறிவியலிகள் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் எப்பவும் அப்படி இருந்ததே இல்லை. 2ஆம் ஆண்டு விழால தாவகவுடைய வெற்றி விழா, அந்த விழால பார்க்கும்போது 1976 நிகழ்ந்த சம்பவம் மீண்டும் நடைபெறும் 26 அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிடுறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி இளைஞர் பட்டாளம் அணிவகுக்கவே தனக்கு பின்னாடி வரும் அப்படின்ற ஒரு துணியை அங்க தெரிவிப்பதாக சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எம்ஜிஆருக்கு பிறகு இது என்னன்னு சொல்றேன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு அகில இந்தியாவில் எம்ஜிஆரை பார்த்து கட்சி ஆரம்பித்து யாரும் சக்சஸ்ஃபுல்லா வந்ததே இல்லை. வெகு நாளைக்கு பிறகு ஒரு நடிகர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா பவன் கல்யாண் ஆந்திரால, அதுவும் தேசிய ஜனநாயக முன்னணியில சேர்ந்து சந்திரபாபு நாயுடோட சேர்ந்து வந்ததுனால இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிருக்கிறார். ஏன்னா அவர் பவன் கல்யாணுடைய இவரு பிரதரே அவ்வளோ 25 லட்சம் பேருக்கு மேல சேர்ந்தாங்க திருப்பதியில அவர் கட்சி ஆரம்பிக்கும். அவரை சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நீங்க கர்நாடகால இருக்கக்கூடிய கன்னட வெறியர்கள்னே சொல்லுவாங்க, வெறி கன்னடா, அங்கேயே ராஜ்குமாரால அரசியல் நிற்க முடியல, அரசியல் கட்சி ஆரம்பித்து தோல்வி எடுத்து. எம்ஜிஆருக்கு அப்புறமா நீங்க வந்து யாருமே சக்சஸ்ஃபுல்லா இல்லை. இவர் ஒரு நம்ம விஜயகாந்த் வந்தாரு. விஜயகாந்த் ஒரு நல்ல முறையில் வந்தாரு. என்றைக்கு அவர் கூட்டணிக்கு போனாரோ அதோட அவருடைய
அரசியல் வாழ்க்கை அப்புறம் தானே அவருக்கு எதிர்கட்சி தலைவர் இல்லையே, கூட்டணியில தான் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அதோட முடிஞ்சு போச்சு. 29 சீட்டு 40 சீட்டு அவர்கிட்ட வாங்கி 29 சீட்டு ஜெயிச்ச போது எதிர்கட்சி தலைவர் ஆனார். எதிர்கட்சி தலைவராகி அந்த அம்மா கூட ப்ராப்ளம் வந்த பிறகு அதோட திருப்பி அந்த மேல அந்த அப்போ ட்ரெண்ட் அடுத்து டிக்ளைன் தான். டிக்ளைன் ஆகி 4% 5% ஓட்டுக்காக தான் வந்து நின்றுது. இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த நடிகர் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இப்போ எல்லாருக்கும் நடிகர்களுக்கு அமிதாப் பச்சனுக்கு இல்லாத கூட்டமா? இந்தியாவில் கமலஹாசனுக்கு இல்லாத கூட்டமா? நீங்க அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க. வடிவேலு போனார்னாக்கா விஜய் விட ஜாஸ்தி கூட்டம். திரையில பார்க்கிறவங்கள பாக்குறதுக்கும் திரையில இருக்கிற ஒரு பிம்பத்தை வந்து நம்பி வர்றவங்களுக்கும் அதுலாம் ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறது வந்து அது எப்படி அது ரியாலிட்டி ஆகும்ன்றது எனக்கு சந்தேகமா தான். திரு பிரபாகரன் குறித்து சீமான் பொது மேடைகள்ல பேசும்பொழுது அவர் எனக்கு இது சமைச்சு கொடுத்தாரு அது சமைச்சு கொடுத்தாருன்னு பேசும்போது அதை கடுமையாக எதிர்த்து முதல் மனிதர் நீங்க. அவர் என்ன சமையல்காரங்க இன்னைக்கு அதே கருத்துக்கள் தான் மற்ற தலைவர்களும் முன்வைக்கிறாங்க. இந்த பிரபாகரன் மீதான சீமான் அவர்கள் மீது விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு அது திரும்ப பெறப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தமா பாக்குறீங்களா, இல்ல வந்து இது முறையான செயல்பாடா தெரியுது? அதாவது அரசியல்ல நிலை இல்லாத ஒரு மனிதராக நான் சீமானை பார்க்கிறேன். நிலை இல்லாத நேர்மை இல்லாத ஒரு மனிதராகத்தான் நான் சீமானை பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்களே எடுத்து பாருங்க, இந்த ஒரு 5 வருடம் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு மாசம் பேசுனதையும் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல பேசுனதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா தான் அடுத்த மாசம் பேசுறாரு. ஒரு நிலை இல்லாத ஒரு அரசியல்வாதி, நல்ல வாய் இருக்கு, நல்லா பேசுறாரு, ஒரு அட்ராக்டிவா பேசக்கூடிய திறமை இருக்கு, இல்ல சினிமா துறையில கதை வசனங்கள் எழுதுனதுனால அவருக்கு நல்லா பேசக்கூடிய, பட் அரசியல் ரீதியா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவைகள் எல்லாம் எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டு போகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இன்றல்ல. ஏனென்று சொன்னால் ஈழப் போராட்டத்தை ஜெகன் குட்டிமணியிலிருந்து தொடர்ந்து பார்த்து வருகிறது. என்னால் முடிந்த உதவிகளை நானும் என் நண்பர்களும் செய்திருக்கிறோம். ஜெகன் குட்டிமணி என்றைக்கு துப்பாக்கி ஏந்தி நடத்தினார்களோ, ஒரு பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தும் வீரனை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எவன் ஒருவன் எனக்கு டேபிள்ல விருந்து கொடுத்தான், 28 கிலோ ஆமக்கறி கொடுத்தான்னு சொல்றது வந்து பயங்கரமான. இன்றைக்கு இல்ல, 6 மாதத்துக்கு முன்னாலேயே நான் இதை கண்டித்தேன். என்றைக்கு அது அந்த விஷயங்கள் வெளியில ஒரு பேசுற விஷயங்கள் வெளியில வந்ததோ அன்றைக்கே கண்டித்தேன். இவ்வளவு பெரிய போராளிய வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாதிரி ட்ரீட் பண்றக்கூடிய இது. அதனால இப்ப நாளைக்கு இன்னைக்கு நேற்று பெரியாரை வாழ்த்து பேசினார், இன்றைக்கு அவரை திட்டி பேசுகிறார், இன்னைக்கு யாரை வாழ்த்து பேசுகிறார், ஒரு மாசம் கழிச்சு அவரை திட்டி பேசு. இப்போ ஜனங்களுக்கு என்னன்னாக்கா ஒருத்தரை பத்தி கண்ணா பின்னான்னு ஒரு வரமுறை இல்லாமல் பேசும் பொழுது இதை ரசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்த விஜயலட்சுமி விஷயத்துல கூட அவர் பேசிய பேச்சுக்கள் மிக அருவருப்பாக இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், நாங்க எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தது, நாங்க பிரிஞ்சுட்டோம், அந்த அம்மா என்ன வந்து காசு கேட்டாங்க, நான் கொடுக்கல, கொஞ்சம் கொடுத்தேன், அதுக்கப்புறமா கொடுக்கலன்னு சொல்லிட்டா முடிஞ்சிட்டு, நான் என்ன போய் கெடுத்தனா இங்க கொடுத்தனா, அவர் பேசுற வார்த்தைகளை என்னை தொலைக்காட்சியில் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், உங்களை நம்பி இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் பின்னாடி இருக்காங்க உங்களுக்கு. அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வரனாக்கா அவ்வளவு இளைஞர்கள் உங்களுக்கு வர பார்த்துருக்குறாங்க. இவர்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அன்னைக்கு ஒரு பழைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஏன் சோர்வா இருக்கிற, 1 கிலோ மாட்டுக்கறி வாங்கு, 1 கிலோ மாட்டுக்கறியை சாப்பிடு, 3 நேரம் ஜிம்முக்கு போ. இதெல்லாம் வந்து மேடையில பேசக்கூடிய பேச்சுக்களா? இது யாரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பேசுறாரு? பெரியாரை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்கள், இவைகள் எல்லாம் ஒரு நிலை இல்லாத மனிதர் என்றுதான். தமிழகத்தினுடைய புதிய அப்பாவாக அவதாரம் எடுத்திருக்கிறாரு தமிழக முதல்வர். அவருக்கு நம்பிக்கையா நிராசையா? அது வந்து என்னன்னா, ஒரு சில இடத்துல அவர் போகும்போது அப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இவருக்கு என்னன்னாக்கா எல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு, இன்னைக்கு எல்லாருமே அம்மான்னு கூடிய நிலைமையில நம்ம உருவாக்கிட்டாங்க. சாதாரணமாக புரட்சி தலைவி அப்படி என்று சொல்லி கொண்டிருந்தது. அம்மா என்பது வந்து பிரதம மந்திரிகளே அம்மா என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அந்த பெயர் உருவாகி, இவருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கலாம். அம்மாக்கு இல்லைன்னா இப்ப நானு அப்பா தானே, அப்பா வந்து எதிர்முறையான. ஏன்னா அதுல வந்து தமிழ்ல மட்டும் தந்தை அப்பா அம்மா என்ற சொற்கள் வேற, தாய் தந்தை என்றது வேற. தந்தை பெரியார் என்றது யாரும் கொஸ்டின் பண்ணது கிடையாது. இப்ப தந்தை ஸ்டாலின் சொல்லி இருந்தாக்கா உங்களுக்கு வந்து யாரும் கொஸ்டின் பண்ணிருக்கோம். அப்பா என்ற சொல் வந்து அது எப்படி வேணா யூஸ் பண்ணலாம், அதுதான் தவறா போயிடுது.
போயிடுச்சுன்னு கொஞ்சம் நிறைய கேர்ஃபுல்லா இருப்பாங்க திமுகங்க. இந்த விஷயத்துல மட்டும் எப்படி கோட்டை விட்டாங்கன்றது ஒரு சில இடத்துல ஒரு நாராசமா இருக்கும் கேட்கும்போது. லோக் ஜனசக்தியினுடைய தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு சிராக் பாஸ்வான் அவருடைய சமீபத்திய தமிழக வருகை எதற்கானது? கட்சி தாழ்வு தொடர்பா ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க? கட்சி தொடர்பா ஏதாவது நடவடிக்கை இல்ல இப்போ அதாவது ஒரு பெரிய கூட்டம் நடத்த வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கிறார். பொதுக்குழு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இந்த மாச கடைசியில் கூட செயற்குழு இருக்கிறது. மாநிலம் தழுவி ஒரு பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேசிய தலைவர் தஞ்சாவூருக்கு வந்ததற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய நிப்டம் என்று சொல்லக்கூடிய ஃபுட் டெக்னாலஜி காலேஜ்ல கான்வொகேஷன் பட்டமளிப்பு விழா இருந்தது. இவர் அதுல சேர்மனா இருக்கிறதுனால இந்த பட்டமளிப்பு விழாவும் ஒரு சில கட்டிடங்களை திறந்து வைப்பதற்காகவும் வந்தார். தஞ்சாவூருக்கு சிறப்பு செய்துவிட்டு சென்றார். ஒரு தேசிய கட்சியாக செயல்படக்கூடிய லோக் ஜனசக்தி தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அறிக்கைகளோ செயல்படாமல் இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் பொதுவெளியில பகிரப்படுகிறது. கட்சி ஏன் அமைதியாக இருக்கிறதா இல்ல எதுக்காவது? கட்சியை பலப்படுத்தும் பற்றியே விளம்பரங்கள் ஜாஸ்தியா இருக்கு. விளம்பரத்தை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியை வலுப்படுத்தக்கூடிய காரியங்களில் நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து மாவட்ட தலைவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கு. மேபி தமிழகம் சென்னையில ஒரு பெரிய போராட்டங்கள் நாங்கள் நடத்தாமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் நடத்தி கொண்டிருந்தோம். இப்ப நடத்தாமல் இருக்கலாம். கட்சி கட்டமைப்பை உறுதி செய்வதில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுடைய மேடைகளில் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவராகிய நீங்களோ அல்லது நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள்ல பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்களோ கலந்து கொள்வதில்லை. அதுக்கான பார்க்கவும் முடியல. இணைந்து செயல்படுறீங்களா இல்ல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்கோம். என்றைக்கு தேவைகள் இருக்கிறதோ இங்க பொறுத்த வரைக்கும் எங்களை விட கண்டிப்பாக பெரிய கட்சி பிஜேபி. அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்கள் அழைத்தால் நாங்கள் போகிறதுக்கு தயாராக தான். அவங்க அழைக்கிறது என்றதுதான் பிரச்சனை. அதற்காக நாங்கள் யார் கதவு வாசலிலும் நிற்க தயாராக இல்லை. எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக தேவை என்று சொன்னால் நாங்கள் அவங்க கிட்ட போயிட்டு இருந்தவங்க தான். அவங்க கூட்டணியில போயிட்டு இருந்தவங்க தான். அவங்க கூட்டங்களுக்கு போயிட்டு இருந்தவங்க தான். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தவனும் நான். ஒரு சீட்டு கூட இல்லாத பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6-7-10 மாவட்டங்களில் நாங்கள் ஒரு வேன் வச்சுட்டு போய் பிரச்சாரம் செய்தோம் அந்த கூட்டணியில். நன்றி சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி சார்.